இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சத்யா சத்யா, என்னடி இது பேண்ட் ஷர்ட்? மம்மா நீ ஏன் டென்ஷன் ஆகுறா? இரு டிரைவர்ஸுக்கு கொடுத்த சேலெல்லாம் இன்னும் வரல. மாக்காம் போய் கேட்டதுக்கு நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் இல்லாம நீ பாட்டுக்கு என்ன உடனே கிளம்ப சொல்லிட்டா. என்னாண்ட வர சேலையே இல்லல்ல, அதான். ஏண்டி இப்படி போய் உன் மாமியார் வீட்ல நின்னா அவங்க என்னடி நினைப்பாங்க? ஒன்னும் நினைக்க மாட்டாங்க பட்டி, நான் பாத்துக்கிறேன். சத்யா ஒரு வழியா சமாதானப்படுத்தி கூட்டு போறீங்களா? நினைச்ச சாதிச்சிங்க சார் நீங்க. தம்பி சாஸ், இப்பதான் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு, புரியுதா? இப்ப நீங்க எதையாவது பேசி திரும்ப கெடுத்து விட்டுறாதீங்க. இதோ பாருங்க, நாங்க கிளம்பி போற வரைக்கும் நீங்க 2 பேரும் சைலண்டா இருந்தாலே போதும். என்ன புரியுதா? குட் பாய்ஸ். ஓகே சார். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மா, நீ சந்தோஷமா இருக்கிறதாம்மா எனக்கு முக்கியம். உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இது வெறும் வார்த்தையா இருக்க கூடாது சத்யா. உங்க அம்மா சொன்னபடி நடந்துக்கோ. வராத்த. சரிங்க மாப்ள. வர பாட்டி. பத்திரமா போயிட்டு வாங்க மாப்ள. வரேன். டேய் பைடா. பாய் சத்யா. காசு இருந்தா என்ன வேணா செய்யலான்னு நினைக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இதுதான் கேதி. உன் நல்ல நேரம், என் புருஷன் உள்ள போல. அவரு ஒரு நாள் உள்ள போயிருந்தா கூட நீ இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. இனிமே நாங்க இருக்கிற தசை பக்கமே நீ வரமாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி வந்த அடுத்த வாட்டி நான் இந்த மாதிரி சும்மாலாம் விட்டு போக மாட்டேன், செஞ்சு விட்டுருவேன், புரியுதா? ஜெனி, என்னம்மா? ஒன்னும் இல்லப்பா. மாப்பிள்ளைய நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியாமா? ஃபீல் பண்ணாம எப்படிப்பா இருக்க முடியும்? காசு பணம் நம்ம கிட்ட கொட்டி கிடந்தாலும் அவர் இப்ப ஜெயில இல்லப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஏன் இவ்வளவு கேத்தனமான வேலையை உன் புருஷன் பண்றாருன்னு நேர்லயும் போன்லயும் கேட்டு என்ன கொல்றாங்கப்பா. எத்தனை பேருக்குப்பா நான் பதில் சொல்றது? நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க முகத்தை கூட நம்மளால பார்க்க முடியலப்பா. எவ்வளவு பெரிய அவமானப்பா நம்மளுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பொட்டச்சின்னு நினைக்கும் போது எனக்கு ஆத்திரமா வருதுப்பா. அவளை சும்மாவே விடக்கூடாதுப்பா. அவ சாகணும்பா. இல்லம்மா, உடனே அவளை கொன்னா அந்த பழி நம்ம மேலதான் விழுகும். அதனாலதான் இத்தனை நாளா பொறுமையா இருந்தேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். இன்னைக்குள்ள அவ செத்துட்டான்ற செய்தி நமக்கு வரும். அவ சாதாரணமா சாக கூடாதுப்பா. சித்திரவதை பண்ணி செதில் செதலா வெட்டி வீச சொல்லிருக்கமா. தார் தார் என்ன வேணும் அங்கிள்? குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். இருங்க அங்கிள், கொண்டு வரேன். அம்மா! பாப்பா என்னாச்சு? பாப்பா பாப்பா என்னாச்சு? பாப்பா இங்க பாரு. பாப்பா இங்க பாரு. பாப்பா எழுந்துரு. பாப்பா பாப்பா. ஏய், யாரா நீ? எதுக்கு ஏன் இப்படி தூக்கிட்டு போற? இல்ல, கீழே விழுந்துட்டாங்க, மயக்கம் போட்டாங்க. நீங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வாங்களேன், போங்க. என்னங்க, இங்க வாங்களே, நம்ம
பிள்ளை யாரோ தூக்கிட்டு அக்கா போறாங்க. தூக்கிட்டுலாம் போல மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். இப்போ போலீஸ்காரன் பிள்ளையவே கடத்த பாக்குறேன். ஏண்டா போலீஸ்காரன் பிள்ளைய கடத்த பாக்குறியா? சார் இல்ல சார் உங்க குழந்தை மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. கீழே தடுக்கி விழுந்து. யார்கிட்டடா கதை விடுற? சொல்றா. சார் அடிக்கடா சார். இல்ல சார் சொல்றா. சார் ஏண்டா போலீஸ்காரன் மேலயே கை வைக்க வரியா? சார் நடந்ததுன்னு தெரிஞ்சிட்டு பேசுங்க சார். சார் நான் தண்ணி வாங்க தான் வந்தேன். என்னடா சொல்ல போற? சார் குழந்தை தடுக்கி திருட்டு பையல எதை எடுத்தாலும் 1000 கணம் சொல்வானுங்கடா. இல்ல சார் நான் திருட்டு பையன்லாம் இல்ல சார். நான் டேய், வாயை மூடு. சார் நான் சொல்றது கேளுங்க சார். தள்ளி முட்டிக்கு முட்டி பேசுறேன். உண்மையா தான் சொல்றேன். குழந்தை தடுக்கி விழுந்துச்சு. சார் நம்புங்க சார். நான் தண்ணி வாங்கறதுக்கு தான் வந்தேன். அங்க வைஃப் சார், என்ன சார் தனியா ஆச்சு? இருக்காங்க. என் புள்ளைய கடத்த பாத்துருக்காயா? ஏய், இல்ல சார். என்னடா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஐயா பொண்ணைய கடத்த பாப்ப? சார் சத்தியமா அப்படிலாம் இல்ல சார். நான் சொல்றது கேளுங்க என்ன நொன்ன சார்? சார் என் பொண்டாட்டி பக்கத்து தெருவுல இருக்கா சார். அவளுக்கு தண்ணி வாங்குறதுக்கு தான் சார் நான் வந்தேன். தண்ணி எடுத்து வரேன்னு போன பாப்பா மயக்க போட்டு விழுந்துருச்சு சார். உன் பொண்டாட்டியும் மயங்கிட்டா என் புள்ளையும் மயங்கி ஆமா விழுந்துட்டாளா? சார் அதான் சார் உண்மை. நான் ஏய், சொல்றது யார்டா கதை சொல்லிட்டு இல்ல இருக்க? சார். யோ, இவனை ஸ்டேஷன்ல கொண்டு போய் லாடம் கட்டா தான் இன்னைக்கு உண்மை வெளிய வரும். கேளுங்க இவனை சார். வண்டியில நடக்குது ஏத்துங்க. என்னன்னா, இவன் கதையா சொல்லிட்டு இருப்பான். சார் இல்ல சார். போடா, வந்து சார், போடா. என் பொண்டாட்டி அங்க தனியா இருக்கா சார். அவளுக்கு இந்த ஊர் தெரியாது சார். ஏத்துங்க. சார் 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 ஏய், சார் நான் சொல்றது கேளுங்க. என்னடா ஆச்சு தெரியலையடா. யோ, கான்ஸ்டபிள் வண்டி அடியா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் 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 என் பொண்டாட்டி பக்கத்து தெருவுல இருக்கா சார். பாவம் சார். இந்த ஊர்ல ஒரு யாரையும் தெரியாது சார். இந்த ஊருக்கு அவன் புதுசு ஏய், சார். பேசாம இரு. சார் பேசாம வாடா. ப்ளீஸ் சார். சார் மயங்கி தான் கிடக்குறா. இங்கே இவ கதையை முடிச்சிடலாமா? வேணாண்டா, இங்க ஆள் நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க இருந்து தூக்கிட்டு போயிடலாமா? டேய், தூக்கும் போது முழிச்சிட்டானா கத்தி கூப்பாடு போட்டுருவா. அப்ப என்னதான் பண்றது? ஒன்னு செய்ய, கார்ல இருந்து தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வா. ஆ, முகத்துல தண்ணி தெளி. டேய், உங்களுக்கு தண்ணி குடுறா. இந்தாங்க குடிங்க. உங்க பேரு ராசாத்தியா? ஆமா. உங்க வீட்டுக்காரர் இனியன் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. அவர் எங்க? அவர் டோக்கன் போட்டுட்டு கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க யாரு? நாங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம்மா. உங்களால நடக்க முடியாதாமே, அதான் உங்களை கார்ல கூட்டிட்டு வர சொன்னாரு. வாமா, நாங்க கூட்டிட்டு போறவா. ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? இங்கதான் பக்கத்துல இருக்கு. வாங்க. வாமா, வா. உட்காருமா.